திருமண மண்டபம். எத்தனையோ ஓவியங்களை வரைந்து தள்ளிய என் தூரிகை மையெழுதும் உன் விரல் கண்டு தோற்று தலை கவிழ்ந்தது. அம்மா, ஆரம்பிச்சிடாதம்மா, அப்புறம் நான் இப்பவே கிளம்பி சென்னை போயிடுவேன் சொல்லிட்டேன். லேப்டாப்பிற்குள் தலையை விட்டிருந்த அருள் கண்களை கூட திருப்பாமல் சத்தம் போட்டான். தெரியாமத்தான் கேட்குறேன். நான் அப்படி என்னடா தப்பா சொல்லிட்டேன்? ஏன்டா இப்படி காலையிலேயே கத்துற? 26 வயசுல ஒரு பையன் வச்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு அம்மா நினைக்கிற என்னடா தப்பு? ஏன் கல்யாணத்தை பற்றி பேசினா தெளிவாக பதில் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? பரிதாபமும் கோபமும் கலந்த குரலில் கேட்டாள் பொன்னி. கையில் வழக்கம் போல ஏதோ பெண்ணின் புகைப்படம் அல்லது புகைப்படங்கள். நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்தான் அருள். என்னம்மா அப்படி? உனக்கு தெளிவா பதில் வேணும், கேளுமா. மகனின் தலையை அன்போடு கோதிவிட்டாள். இங்கே பாருடா கண்ணா, உனக்கு பிடிச்சதை தாண்டா நான் செய்கிறேன். உனக்கு என்ன பிடிக்கணும்னு ஏன்டா சொல்ல மாட்ற? என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும்னு சொல்லேன்டா, அப்படி பார்த்து வைக்கிறேன். இல்லை, நீ எந்த பொண்ணை சொன்னாலும் கூட எனக்கு சம்மதம் தாண்டா. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பார்க்கலாம் தான் சொல்கிறேன். என்னடானா எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் இதே கதையை ஆரம்பிச்சிடுற. சரி, என்னவோ பண்ணு. நேரமாச்சு பாரு, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. முகூர்த்தத்துக்கு முன்னாடி வரலைன்னா இந்த வசந்தி வேற கோச்சுக்குவாள். குண்டை தோளில் சுற்றி அவனை குளியல் அறைக்குள் தள்ளினாள். நம் கதாநாயகன் அருள் என்னும் அருள்மொழி குளிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வான் என்பதால் அவனை பற்றியும் அவன் அன்புத்தாய் பொன்னி பற்றியும் தெரிந்து கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோம். விழுப்புரம் அருகில் உள்ள செங்கமலம் என்னும் கிராமத்தில் பொன்னி என்றால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த ஊரில் படித்த இளைஞர்கள் அனைவர்களுக்கும் அடித்தளம் கொடுத்தவள் பொன்னி. செங்கமலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியை தொடங்கி இன்று தலைமை ஆசிரியர் நிலைக்கு உயர்ந்திருப்பவள். ஏட்டு கல்வியை விட யதார்த்தமும் என்ன மேம்பாடும் தான் மாணவர்களுக்கு முக்கியம் என்ற கொள்கை கொண்டவள். அவள் நல்ல ஆசிரியை என்பதற்கு அந்த ஊர் இளைஞர்கள் சாட்சி என்றால், அவள் சிறந்த தாய் என்பதற்கு அவளின் 3 பிள்ளைகள் சாட்சி. மூத்தவன் ஆதி, படிப்பதற்காகவே பிறந்தவன். இன்றைய தேதிக்கு அவன் பெயரின் பின்னால் 2 சான்றிதழ் நீளத்திற்கு பட்டங்கள் இருக்கின்றன. அவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் திருந்து விடுவான் என்று கணக்கிட்டு ஒரு பெண்ணோடு கால்கட்டு போட்டு வைத்தால் அந்த பெண் நந்தினி ஆதிக்கு மேல் இருந்தாள். நந்தினி 1.5 சான் நீளம் படித்திருந்தாள். நந்தினியை கல்யாணம் செய்து கொண்டு உயிர் வேதியியல் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் என்று அடுத்த மாதமே அவளோடு அமெரிக்கா பறந்து விட்டான். அடுத்தவன் அருள்மொழி. பொன்னியின் பேர் சொல்லும் பிள்ளை என்றால் இவன்தான். பொன்னி மீது எல்லை கடந்த அன்பு கொண்டிருந்தான். பிள்ளை என்றால் இப்படித்தானே இருக்க வேண்டும் என்று கிராம அம்மாக்களின் பாசத்தையும் அவர்கள் பிள்ளைகளின் வயிறெரிச்சலையும் கடந்த 10-15 வருடங்களாக வாங்கி கொட்டி கொண்டிருக்கிறான். கோவை பொறியியல் கல்லூரியில் 3 வருடங்களுக்கு முன் கணிப்பொறி பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறான். 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஊருக்கு வந்து போவான். கடைக்குட்டி குந்தவை வீட்டின் செல்ல பிள்ளை. +2 படிக்கிறாள். வீட்டில் இவள் வைப்பதுதான் சட்டம். இவளின் கொட்டத்தை தட்டி கேட்கவாவது ஒரு மருமகள் வர வேண்டும் என்பது நம் பொன்னியின் சமீபகால அபிப்பிராயம். அருள்தான் கதாநாயகன் என்று அறிவித்தாயிற்றே, கொஞ்சம் அருளை வர்ணிக்கலாமே என்று சில வாசகர்கள் நினைக்கலாம். கொஞ்சம் பொறுத்திருங்கள், நம் கதாநாயகன் கண்கொண்டு அவனை பார்த்து விடலாம். ஏனென்றால் அருள் குளித்து முடித்து வந்துவிட்டான். பொன்னியின் பள்ளி சிநேகிதி வசந்தையின் பெண்ணுக்கு இன்று திருமணம். கல்யாணத்திற்கு அழைத்து சென்று அங்கு வெறும் பெண்களை மனதிற்குள்ளே அருளோடு பொருத்தம் பார்ப்பது பொன்னியின் தற்பொழுதைய பழக்கம். இந்த விஷயம் அருளுக்கும் தெரியாமல் இல்லை. இருந்தாலும் பொன்னி சொல்லை தட்டாமல் அவள் கூப்பிடும் திருமணத்திற்கெல்லாம் சென்று கொண்டிருந்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் மண்டபத்தை அடைந்தார்கள். பொன்னி, எங்கே வராமல் போயிடுவோன்னு நினச்சேன். வா வா, வாங்க தம்பி. அரக்கு நிற பட்டுப்புடவையில் 1/2 கிலோ நகையோடு வாசலில் நின்று கொண்டிருந்த பெண்மணி ஓடி வந்து பொன்னியை அணைத்து கொண்டாள். உங்கள் வீட்டில் முதல் கல்யாணம், நான் வராமல் இருப்பேனா வசந்தி? என்னடா ஆண்டியை தெரியலையா என்று சும்மா இருந்த அருளை சீண்டினாள் பொன்னி.
வீட்டுக்கு வாம்மா, உனக்கு இருக்கு என்ற ரீதியில் பொன்னியை முறைத்துவிட்டு வசந்தியை பார்த்து சிரித்தான். எப்படி இருக்கீங்க என்று ஒரு பிட்டு போட்டு வைத்தான். பொன்னியும் அருளும் உள்ளே சென்ற பிறகு வசந்தி தன் அருகில் நின்று கொண்டிருந்த கணவனின் காதை கடித்தாள். இந்த பையனைத்தான் சொன்னேன், இப்போ உள்ள போச்சு அந்த தம்பியா? பொன்னிக்கு 2வது பையன். மெட்ராஸில் தான் இந்த தம்பியும் வேலை செய்யுது. பார்க்க நல்ல கலையா லட்சணமாக தாண்டி இருக்கான். ஆமாம், எல்லாத்தையும் இப்போ சொல்லுங்க, நம்ம பொண்ணுக்கு பேசிக்கலாம். உங்கள் மாமா தான் திடுதிப்புன்னு இந்த சம்மதத்தை கூடி வந்து சொதப்பிட்டார். சரி விடு வசந்தி, 2வது பொண்ணு இருக்குல்ல. வெற்றிலையை மென்றபடி சிரித்தார். ஐயா, நீங்களும் அடடே வாணி அக்கா, வாங்க வாங்க, எங்கே நீங்கள் வராமல் போயிடுவீங்கன்னு நினச்சேன் என்று அடுத்த ரவுண்டிற்கு தயாரானாள். முன் இருக்கையில் இருந்த காலி சேரிகளில் 2ஐ பிடித்து அருளும் பொன்னையும் உட்கார்ந்தார்கள். அருள் தன் பாக்கெட்டில் இருந்த மொய் கவரை தொட்டு பார்த்து கொண்டான். சீக்கிரம் கவர் தந்துவிட்டு பந்திக்கு போ என்று அவனுடைய வயிறு அவனை கெஞ்சு கொண்டிருந்தது. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு அருளுக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது என்பது அவர்கள் இருவருக்குமே தெரிந்திருக்கவில்லை. நின்று நடந்த கல்யாணம். சர்க்கரை மறந்த தேநீர், உப்பு இல்லாத உப்புமா, குலைந்து போன சாதம், அனைத்திலும் நிறைந்து வழிகின்றது உன் காதல். அந்த பொண்ணை பாருடா, அழகா இருக்கால. நம்ம வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் சென்னையில் செட்டில் ஆயிட்டாங்க. அவளும் ஐடியில் தான் இருக்காளாம். உனக்கு பின்னாடி தெரியும் மல்லிகா அத்தை ஞாபகம் இருக்கா? அண்ணா, அவங்க பொண்ணு கூட சின்ன வயசில் நம்ம வீட்டுக்கு டியூஷன் வருவாளே, பார்க்க நல்லா லட்சணமாக இருப்பா. காலேஜ் முடிச்சுட்டா. இப்போ அவளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த கல்யாண பொண்ணை பாரேண்டா. பொன்னி சொல்லி முடிப்பதற்குள் அருள் அலறினான். ஐயோ அம்மா, அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம்மா. குபீர்னு வந்த சிரிப்பை இருவரும் அடக்கி கொண்டார்கள். ஏண்டா அவசரப்படுற? நான் அந்த பொண்ணு பின்னாடி நிற்கிறாள, பொண்ணை காட்ட வந்தேன்டா கூறினாள் பொன்னி. நீ இதுக்கு மேலே ஏதாவது பொண்ணை காட்டின, அப்புறம் நான் கிளம்பி சென்னை போயிடுவேன். பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். நன்றாக வேலை செய்தது. அமைதியாக உட்கார்ந்தே கண்ணில் படும் பெண்களை மனதில் சலித்து கொண்டாள். அருள் தன் கைபேசியிடம் கையால் பேச ஆரம்பித்தான். அந்த மண்டபத்தை தேவைக்கு அதிகமாகவே அலங்கரித்திருந்தார்கள். மணமேடைகள் நிஜமான ரோஜாக்கள் 1000ஆவது இருக்கும். மண்டபத்தின் வெளியே புத்தம் புதிய 10 கார் சிவப்பு நிறத்தில் மின்னியது. மணமேடை ஓரத்தில் மலை போல சீர்வரிசை குவிக்கப்பட்டிருந்தது. கட்டில், கண்ணாடி வைத்த பீரோ, வெள்ளி பாத்திரங்களின் அணிவகுப்பு, சமையலறைக்கு தேவையான அநேக பொருட்கள். இது கல்யாணம்தான் அல்லது புதுமணி புகுவிழாவா என்று நினைத்து கொண்டான் அருள். மீண்டும் மணமேடை பக்கம் பார்வையை செலுத்தினான். ஐயர் சொல்லும் மந்திரங்களை பயபக்தியுடன் அந்த மணப்பெண் திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள். ஹோமத்தில் நெய் ஊற்றி அக்னியை வளர்த்து கொண்டே இருந்தார்கள். பெண்ணின் முகம் சரியாக தெரியவில்லை. அவன் அந்த மணப்பெண்ணை பார்க்க கடவும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக போய்க் கொண்டிருந்த போது மண்டபத்தின் வாசலில் மணமகனின் அத்தைக்காரே பிரச்சனையை ஆரம்பித்திருந்தாள். எனக்கு தெரியும், இந்த ராக்கம்மா பார்த்தே சொல்லிடுவா. டேய் முருகேசா, உன் அக்கா நான் சொல்கிறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையாடா? வாசலில் ஆரம்பித்த சலசலப்பு மணமேடை வரை வந்தது. அப்போதுதான் பொன்னின் நடப்பவற்றை கவனித்தாள். சைகையில் வசந்தியை அழைத்தாள். வசந்தி வரவில்லை. அதற்குள் மணமேடை அருகில் ஒரு சிறு கும்பலே கூடிவிட்டது. நிச்சயதார்த்தத்தில் இருந்து கல்யாணம் வரை நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணினோம். அதில் எந்த குறையும் நாங்கள் வைக்கலையே. இப்போது தாலி கட்டுற நேரத்தில் பிரச்சனை பண்ண எப்படிங்க? தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிவான குரலில் அந்த ராக்கம்மாவிடம் வசந்தி கேட்டாள். மணமகனின் தந்தைக்கு அக்கா தான் இந்த ராக்கம்மாள். பெண் பார்க்க வந்த நாள் அன்றே காப்பியில் சர்க்கரை கம்மி என்று குறை சொன்னவள். அதன் பின்பு நடந்த எல்லா சுப காரியத்திலும் ராக்கம்மாள் சொல்லாத குறை இல்லை. அவள் என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடு போல தலையாட்டினார்கள். மாப்பிள்ளையின் பெற்றோர் சரி, கல்யாணம் முடியட்டும், இவளை வைத்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார்கள். அதனால் இப்படி முகூர்த்த நேரத்தில் பிரச்சனை செய்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை. சும்மா இல்லைங்க, எங்கள் பையன் MBA படிச்சிருக்கான். மாதம் 40,000 கையில் வாங்குறான். இப்படி ஒரு பையனுக்கு நாங்கள் கேட்டது கம்மின்னு தான் சொல்லணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, நீங்கள் கேட்ட மாதிரி தான் செஞ்சுருக்கோம். வசந்திக்கு தர்ம சங்கடமாக இருந்தது.
இப்படிதான் இந்த ராக்கம்மா அனைவர் முன் தேவையில்லாத கேள்வியை கேட்க வேண்டுமா? இந்த ஊரை வேணா ஏமாத்தலாம், இந்த ராக்கம்மா கிட்ட பழிக்காது. கவரிங் நகையை போட்டு ஏமாத்த பார்க்கறதானா? நீ எனக்கு 80 அடி தூரத்தில் இருந்து பார்த்தா கூட தெரியும் பவுன் எது கவரிங் எதுன்னு. எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நாங்கள் போலி நகையை போடுவோமா? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? நிலைமையை ஒரு நொடியில் புரிந்து கொண்டு வசந்திக்கு ஆதரவாய் நின்றாள் பொன்னி. சரிம்மா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், உரசி பார்த்திடுவோம், இன்று பிரச்சனை செய்தே தீருவேன் என்று சொல்லாமல் சொன்னது போல் இருந்தது ராக்காம்மாவின் கேட்ட கேள்வி. பொன்னிக்கு ஜிவ்வென்று கோபம் பொங்கியது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்க. இத்தனை செலவையும் தலையில் போட்டுக்கிட்டு பொண்ணு கல்யாணத்தை பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் மணமேடையில் இருக்கிற பொண்ணு நகையை உரசி காட்டணும்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் மாப்பிள்ளை வீடுக்காரங்க, திமிராக பதில் கூறினாள். இத்தனைக்கும் மாப்பிள்ளையின் அப்பாவோ அம்மாவோ ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசவில்லை. அருள்மொழி கூட கொதித்து விட்டான். பொன்னியின் பின் நின்று ஆதரவாய் அவளது தோளை பிடித்து கொண்டான். மாப்பிள்ளை வீடுனா என்னங்க? வாழப்போகிறது பையனும் பொண்ணும் தான். வாய் கூசாம வரதட்சணை கேட்டீங்க சரி, இப்போ அதில் வேற குறை சொல்கிறீங்கன்னா இது அநியாயம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியலை. பொன்னி, நீ அமைதியாயிரு. கொஞ்சம் கண்ணில் நீர் பொங்க வசந்தி பொன்னியை பார்த்து கெஞ்சினாள். வசந்தி, இந்தாம்மா, ரொம்ப பேசாத நீ. எந்த ஊரில் கல்யாண பொண்ணு புகுந்த வீட்டுக்கு சும்மா அனுப்பி வைக்கிறாங்க? ஏன் உன் பின்னாடி நிற்கிறது உன் புள்ள தானே? அவனை கல்யாணம் பண்ணிக்க வர பொண்ணுக்கிட்டையும் நீ இதெல்லாம் கேட்கத்தானே போகிற? பொது இடத்துல நூற்றுக்கணக்கானோர் இருப்பதை பொருட்படுத்தாமல் ராக்கம்மா பொன்னியை வம்பிற்கு இழுத்தாள். பொன்னி அதை காதில் வாங்கவில்லை. மணமேடைக்கு சென்றாள். தம்பி, வாழப்போகிறது நீங்கள். உங்களுக்கு எங்கள் பொண்ணு மேலே எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் போதும், தாலியை கட்டுங்க தம்பி என்று மணமகனை பார்த்து கேட்டாள். செந்தில், அவள்கிட்ட என்னடா பேச்சு? கீழே இறங்கி வாடா. ராக்கம்மா கீழேருந்து குரல் கொடுக்க அந்த மணமகன் மறுபேச்சு இல்லாமல் கீழே இறங்கி வந்தான். ஹலோ, மரியாதையாக பேச கற்றுக்கங்க. இன்னொரு தடவை மரியாதை இல்லாமல் பேசுனா அப்புறம் நடக்கிறதே வேற. தன் தாயை அவள் என்று குறிப்பிட்டது அருளின் கோபத்தை ஏகத்திற்கு கூட்டியிருந்தது. மரியாதை எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கல்யாணம் நடக்காது. மரியாதை தெரியாத குடும்பத்தில் நாங்கள் எதுக்கு சம்மந்தம் வச்சுக்கணும்? வாடா தம்பி, போகலாம். நாரத வேலையை கச்சிதமாக செய்து முடித்தாள் ராக்கம்மா. மணமகனின் குடும்பமோ ஏதோ மந்திர சக்திக்கு கட்டுண்டதைப் போல ராக்கம்மாவின் பின் செல்ல ஆரம்பித்தது. அவர்கள் போவதை அந்த மணப்பெண் வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் எந்த சலனமும் இல்லை. பொன்னி கவலையுடன் மண்டபத்தில் இருந்து இறங்கி வந்தாள். வசந்தியை ஆதரவாக அணைத்து கொண்டாள். வசந்தி அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். ராக்கம்மா பேசும் பொழுது அமைதியாக இருந்த கூட்டம் இப்பொழுது பொன்னி மீது திரும்பியது. மண்டபம் வரைக்கும் வந்த கல்யாணத்தை நிறுத்திட்டே, உனக்கு என்னம்மா, இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு போயிடுவ? கஷ்டப்பட போகிறது பொண்ணோட குடும்பம்தான். பேசிட்டே இருந்தா எப்படி? யாராவது போய் அந்த மாப்பிள்ளையை குடும்பத்தை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வாங்கப்பா. 5 நிமிடத்திற்குள்ளாக அங்கு இருந்தவர்கள் அனைவரும் பொன்னியின் மீது பழியை போட்டிருந்தார்கள். வசந்திக்கோ அவள் கண்ணீருக்கோ என்ன சொல்வதென்று தெரியவில்லை. நமக்காகத்தானே பேசினாள் என்று புரிந்திருந்தாலும் அதை அத்தனை பேருக்கும் புரிய வைக்கும் மனநிலையிலும் அவர்கள் இல்லை. பொன்னி தன் வாழ்க்கையில் முதல் முறையாக பேச முடியாமல் அமைதியாக இருந்தார். மாப்பிள்ளை வீடுனா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்வாங்க. இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னம்மா பதில் சொல்ல போற? அருள் கோபத்தில் உச்சியில் இருந்தான். அங்கிருந்த கத்தியை எடுத்து கேள்வி கேட்டவன் நாக்கினை வெட்டி விடலாமா என்று நினைத்தான். பின்பு நிதானித்து தன் தாயை பார்த்தான். உணர்ந்து கொண்டவளாய் பொன்னியும் தன் மகனை பார்த்தாள். அவள் பார்வையில் இருந்த அர்த்தத்தை அருள் ஒரு நொடியில் புரிந்து கொண்டான். எழுந்து மணமேடைக்கு சென்று ஐயரிடம் ஜாடை கட்டினான். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் கேட்டதும் தவிலும் நாதஸ்வரமும் முழங்கின. தன்னை சுற்றி நடப்பதை அந்த மணப்பெண் உணர்ந்த பொழுது அருள் அவள் கழுத்தில் 3வது முடிச்சை போட்டிருந்தான். தூரத்தில் ஏதோ ஒரு கை அச்சதையை வீச சுதார்த்தி கொண்டு அனைவரும் அச்சதை தூவினர். வசந்தி கண்ணீருடனும் நன்றியுடனும் பொன்னியை பார்த்து கூப்பினாள். கன்கிராச்சுலேஷன்ஸ் டியர் ப்ரோ, ஹேப்பி மேரேடு லைஃப். அருள்மொழி சுந்தர்
இணையதளமும் சோசியல் நெட்வொர்க்கிலும் உலகத்தை எத்தனை சிறிதாய் சுருக்கிவிட்டன என்பதை பொன்னி அன்று நன்றாக புரிந்து கொண்டாள். அருள் தாலில் கட்டியதும் அதிர்ந்து நின்ற இரு குடும்பத்தினரும் இவ்வாறாக இயல்பு நிலை திரும்பி திருமண விருந்தினரை கவனிக்க ஆரம்பித்தனர். பொன்னி முதலில் குந்தவைக்குத்தான் தகவல் கொடுத்தாள். குந்தவை தன் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை அப்டேட் செய்த அடுத்த நிமிடம் பொன்னியின் கைபேசி விடாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. விழுப்புரம் அருகில் உள்ள பொன்னியின் உறவினர்கள் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தனர். நடப்பது கனவா நிஜமா என்று புரியாத நிலையில் அருள் இருந்தான். ஐயர் மீதமுள்ள மந்திரத்தை அருளுக்கு சொல்லி சொல்லி அருள்மொழியின் கையில் மணப்பெண்ணின் சேலை தலைப்பை சுற்றி அக்னியை வலம் வர வைத்தார். அக்னி சாட்சியாக அருளின் திருமணம் நடந்தது. அடுத்த 2 மணி நேரத்தில் வசந்தியின் வீட்டில் அனைவரும் டாக்ஸியில் வந்திறங்கினர். மண்டபத்தில் மீதம் கணக்குகளை முடித்துவிட்டு வருகிறேன் என்று பொன்னியின் தந்தை மட்டும் மண்டபத்திலேயே இருந்து விட்டார். வசந்தி அருளையும் மகளையும் வீடு வாசலில் நிறுத்தி ஆரத்தி எடுத்து உள்ளே நுழைத்து சென்றாள். அருளிற்கு பெண்ணின் முகத்தை பார்ப்பதற்கே சங்கடமாக இருந்தது. பொன்னியிடம் மனதார பேசினால் தேவலாம் போல் இருந்தது. பொன்னிக்கோ கைபேசியில் அழைப்பு வந்தபடியே இருந்தது. அருளின் மனநிலையை உணர்ந்து கொண்ட பொன்னியும் எந்த ஒரு அழைப்பையும் அருளிடம் தரவில்லை. குந்தவையும் வசந்தியும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். சோபாவில் அமர்ந்திருந்த அருளை சென்று கட்டி கொண்டாள். கங்க்ராட்சனா என்று அவன் கையை பிடித்து கொண்டாள். அருள் பதில் சொல்லாமல் அவளை பார்த்து முறைத்தான். குந்தவை அவன் தலையில் செல்லமாக தட்டினாள். ரொம்ப சீன் போடாதானா, எனக்கு அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறி பெண்ணின் பக்கம் திரும்பினாள். உங்க பேர் என்ன அண்ணி என்று ஆசையாக கேட்டாள் அந்த பெண். நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஒரு துளி கண்ணீரை பதிலாய் தந்தாள். மன்னிப்பு கேட்பதா இல்லை நன்றின்னு சொல்றதான்னு தெரியல பொன்னி. என் குடும்ப மானத்தையும் என் பொண்ணோட வாழ்க்கையும் நீ காப்பாத்திட்ட. உனக்கு நான் காலம்புற கடமைப்பட்டிருக்கேன். பொன்னியின் கைகளை பிடித்து கொண்டு வசந்தி அழுது கொண்டிருந்தாள். பொன்னி ஆறுதலாக அவளை பற்றி கொண்டு அமைதியாக இருந்தாள். அவளுக்கு பேச எதுவும் இல்லை. அவள் மனமெல்லாம் அருள் என்ன மனநிலையில் இருப்பான் என்பதை நினைத்து அலையடித்து கொண்டிருந்தது. வசந்தியின் விசும்பல் தவிர வீட்டில் எந்த சத்தமும் இல்லை. பொன்னி அருளிடம் சென்று அமர்ந்தாள். மன்னிச்சுடுடா கண்ணா. அருள் பதறி விட்டான். ஐயோ அம்மா, என்ன பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அருள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு சிரித்தார். அந்த பக்கம் வசந்தி தன் பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்ததால் அந்த பெண்ணும் மறுவார்த்தை கூட ஒன்று சொன்னதாக தெரியவில்லை. பொன்னிக்கும் அதிர்ச்சிதான் என்றாலும் இருவர் மனதின் ஓரமும் சந்தோஷம் மின்னியது. பொன்னியின் மகனை பற்றி வசந்திக்கு நன்றாகவே தெரியும். தெய்வமே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்குமா. நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏற்றுக்கணும். நீ சந்தோஷமா தான் இருப்ப, எனக்கு சந்தேகமே இல்லை. வசந்தி தன் மகளின் கையை பிடித்து பேசி கொண்டிருந்தாள். கோபமா எங்க மேல என்று கேட்டுவிட்டு பெண்ணின் தடை தூக்கி உயர்த்தினாள். இல்லை என்று தலை ஆட்டிவிட்டு சிரிக்க முயன்று தோற்றாள். கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கமான சூழ்நிலை நெகிழ்ந்து அனைவரும் சகஜமான நிலைக்கு வந்தனர். அருளின் நெருங்கிய பந்தங்கள் வந்து வாழ்த்து கூறிவிட்டு போனார்கள். ஆதி பொன்னியிடம்தான் அடுத்த வாரமே இந்தியா வருவதாகவும் வரவேற்பை பெரிய அளவில் வைத்து கொள்ளலாம் என்றும் கூறிவிட்டான். அருள் கூட கொஞ்சம் நிலை மாறி வசந்தி வீடு பெரியவர்களின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டான். வசந்தி எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். வசந்தி வீடு பெண்ணை உனக்கு கேட்கணும்னு நான் கூட ஆசைப்பட்டதுண்டு. இப்படி தெய்வ தீனாமா வசந்தி வீட்டு சம்பந்தமே கேட்காம கிடைச்சிருக்கு. குந்தவையை அருகில் அமர்த்தி கொண்டு அருளோடு பேசி கொண்டிருந்தாள் பொன்னி. அருள் முற்றிலுமாக இயல்பாய் இருந்தான். சரிம்மா, வசந்தி ரொம்ப நல்லவ, பண்பானவ. கண்டிப்பாக அவளோட பொண்ணை அவளை போல தான் வளர்த்துருப்பா. இப்போ அவள் நம்ம வீடு பொண்ணுமா? அம்மா மேலே கோவமா? பரிதாபமாக கேட்டாள் பொன்னி. அருள் பதறினான். யார் மேலேயும் கோபம் இல்லைம்மா. நீ மறுபடி இப்படி என்கிட்ட கேட்காத. சரிடா, நானும் குந்தவியும் கிளம்புறோம். நாளைக்கு காலையில் மாமா கூட வந்து உங்கள் 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். எல்லாருக்கும் வீட்டுக்கு போய் தகவல் சொல்லணும். அருளின் பதிலை எதிர்பார்க்காமல் பொன்னி சட்டென்றும் திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். குந்தவை மட்டும் அவனை பார்த்து குறும்பாக சிரித்துவிட்டு நாளை பார்க்கலாம்னா என்று சொல்லி கிளம்பினாள். வசந்தியும் அவளது கணவனும் பொன்னியை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வந்தனர்.
அருளுக்குள் உள்ளே ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது. ஏதோ சரியில்லையே. அருளின் கையில் ஒரு தாம்பூல தட்டை தந்தார் வசந்தியின் தாயார். குளிச்சுட்டு கொங்க தம்பி. அருள் அதை கையில் வாங்கி கொண்டு என்ன இது என்றான். அந்த பாட்டி ஒன்றரை கண்ணில் சிரித்தாள். அருளுக்கு புரிந்துவிட்டது. அட பாவிகளா, இது வேறவா? அந்த பெரிய அறையின் மையத்தில் இருந்த கட்டில் மிதமான அலங்காரத்தில் இருந்தது. கட்டிலின் ஓரத்தில் முக்காலி போட்டு அகில் புகையை பரவ விட்டிருந்தார்கள். கட்டிலின் மேலே முல்லை சரமும் ரோஜா இதழ்களும் தூவி விட்டிருந்தார்கள். வேறொரு நாளாக இடமாக இருந்திருந்தால் அருள் ரசித்து ஒரு கவிதையை எழுதியிருப்பான். இப்படி தன்னை தனியாக மாட்டி விட்டுட்டார்களே என்று நொந்து கொண்டான். அவனுக்கு வேட்டி கட்டி வேறு பழக்கம் இல்லை. நெகிழ்ந்து கொண்டே வந்தது. அதை இழுத்து பிடிப்பது வேறு பெரிய பாடமாக இருந்தது. 1 மணி நேரம் சென்றிருந்தது. அந்த அறை கதவின் பின் சலசலப்பு கேட்டது. அறையை தெரிந்து கொண்டு அவள் உள்ளே வந்தாள். அருள் இதய துடிப்பு அப்படியே இரட்டிப்பாய் ஆனது போல உணர்ந்தான். அவள் வேறெங்க பார்த்து கொண்டு அருளை நோக்கி வந்தாள். அருள் சற்று மிரண்டவனாய் பின்வாங்கினான். சுற்றுமுற்றும் பார்த்தான். நல்ல வேளையாக அங்கே ஒரு பால்கனி இருந்தது. அப்பாடா என்று நினைத்து கொண்டு அங்கு சென்று நின்று கொண்டான். அந்த பெண் கோபம் கொண்டு விழிகளால் இவனை கொத்துவது போல உணர்ந்தான். அவளோ வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். நீங்க களைப்பா இருப்பீங்க, அங்கேயே படுத்துக்கோங்க, நாளைக்கு காலையில பேசலாம். தைரியத்தை வரவைத்து கொண்டு பேசினான். அதுவரை அருளின் பக்கம் கூட பார்க்காத அவள் ஆச்சரியமாக அவளை பார்த்தாள். அருளும் அவள் பார்ப்பதை உணர்ந்து அவள் பக்கம் தலையை திருப்பினான். அவள் அழகாக இருந்தாள். காலை கல்யாண மேடையில் நகையை கொண்டு அவளின் அழகில் பாதியை மறைத்திருந்தார்கள். வெளிர் நீல நிறத்தில் ஒரு பட்டுப்புடவையே அணிந்திருந்தாள். நகைகள் அதிகம் அணியாமல் ஒப்பனை இல்லாமல் இயல்பாய் தெரிந்தாள். பெரிதாய் ஒரு மல்லிகை சரம் சூடியிருந்தாள். அடர்ந்த கருங்கூந்தல் இடைவரை படர்ந்து இருந்தது. வகிடி பிரித்து நெத்திச்சூடி அணிந்திருந்தாள். அழகான நெற்றியில் லேசாக குங்குமம் தீற்றல். பெரிய பெரிய கண்களுக்கு மெலிதாக மையிட்டிருந்தாள். அவள் கூர்மையான கண்களை பார்க்க முடியாமல் அருள் பார்வையை திருப்பிக் கொண்டான். இத்தனை அழகா இவள் என்று ஒரு கணம் வியந்தான். மறுகணம் மகிழ்ந்தான். அடுத்த நொடி ஏதோ ஒரு பாரம் மனதை அழுத்துவதாய் உணர்ந்தான். கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்த அவள் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அருள் அங்கு இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். அவன் மனதில் இப்பொழுது பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. எத்தனை கனவுகளோடு இவளுடைய காலை விடிந்திருக்கும். இப்படி ஒரே நாளில் இவள் வாழ்க்கை மாறிவிட்டதே, அதற்கு காரணம் நாம் தானே என்று பலவாறு நொந்து கொண்டான். ஏனோ அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தோன்றியது. கேட்டுவிடலாம் என்று எடுத்த போது அவள் பேசினாள். ஐ ஆம் சாரி. கண்களில் மெய்யான வருத்தத்தோடு அவள் அருளை பார்த்து கொண்டிருந்தாள். அருள் லேசாக சிரித்தான். ஏன் என்பது போல அவளை பார்த்தான். இல்லை, உங்கள் லைஃப்பில் என்னென்ன கனவுகளோடு இருந்திருப்பீங்க. இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. யார் மேலே தப்புன்னு சொல்ல தெரியலை. ஸ்டில் ஐ ஆம் சாரி. அழகான வார்த்தைகளை கோர்த்து இனிமையாக பேசினாள். அருளிற்கு அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது. சிரித்தான். நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்கிறீங்க. அவள் சிரித்தாள். ஏனோ அந்த சிரிப்பு அருளிற்கு பிடித்திருந்தது. மீண்டும் இருவரும் மௌனம் ஆனார்கள். சற்று நேரம் கழித்தே அவளே மௌனத்தை கலைத்தாள். இன்னைக்கு நடந்தது நினச்சா எனக்கு இன்னும் அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஏற்றுக்க முடியல. புருவம் உயர்த்தி அருளை அவள் கேள்வியாய் பார்த்தாள். இல்லை, ஐ மீன் ஐ நீட் சம் டைம். அருள் நிதானமாய் சொன்னான். அவள் சிரித்தாள். மீ டூ என்ற இரட்டை வார்த்தையை அருளின் மனபாரத்தை தூக்கி எறிந்தாள். என் அம்மா உங்கள் அம்மா பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னாங்க. உங்கள் ஃபேமிலி பற்றி சொன்னாங்க. கதை சொல்வதை போல சொன்னாள். அவள் பேச்சு பதற்றமாய் இல்லாமல் இயல்பாய் இருந்தது. அருள் இப்பொழுது அவளிடம் பேசுவதில் ஆர்வம் காட்டினான். ஆனால் கடைசி வரை உங்கள் பேரை மட்டும் சொல்லவே இல்லை. சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பேசும் அழகை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிக்கு அவள் கேட்க வந்த கேள்வி புரியவில்லை. நேரம் நிதானித்தாள். பின் கேட்டே விட்டாள். இல்லை, உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பொழுதுதான் அருளுக்கு உரைத்தது. சற்று விந்தையாகவும் இருந்தது. தன் பெயர் கூட தெரியாமல்
ஒருவன் தன்னை மணந்திருக்கிறாள். உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் அருள்மொழி. அவள் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். பின்பு மெழுதாய் சிரித்தாள். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு என்றாள். ஆச்சரியம் கண்களில் நிறைந்து வழிந்தது. ஏன் என்று அருள் கேட்கும் முன்பே அவளே பதில் சொன்னாள். இல்ல, உங்க அம்மா பேரு பொன்னே, உங்க தங்கை குந்தவை, நீங்க அருள்மொழி. இதெல்லாம் அவளை தொடர விடாமல் அருள் பேசினான். அம்மாவுக்கு பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிக்கும். அதான் எங்களுக்கு இப்படி பேர் வச்சாங்க. உங்க பெயர் என்ன? அத்தனை நேரம் இயல்பாய் இருந்த அவள் திடீரென்று கலவரம் ஆனாள். அவளிடம் பதில் வராததால் காரணம் புரியாமல் அவளை கவனிக்கலானாள். அவள் தலை கவிழ்ந்திருந்தாள். கன்னத்தில் இரத்தம் பாய்ந்தது, சிவந்திருந்தது. வித்தியாசமாய் மெலிதாய் சிரித்து கொண்டிருந்தாள். அருளுக்கு குழப்பமாய் இருந்தது. இது என்ன, வெட்கப்படுகிறாளா? ஹலோ, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். ஒரு சின்ன இடைவெளி விட்டு குனிந்த தலை நிமிராமல் அவள் பதில் சொன்னாள். வானதி. அருள்மொழிக்கு அப்படியே பறப்பது போல் இருந்தது. இப்படி கூட நடக்குமா என்று வியந்தான். குட் நைட் சொல்லிவிட்டு வானதி கட்டிலில் படுத்து கொண்டாள். அருள்மொழி பால்கனியில் உள்ள நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். இரவு முழுவதும் இருவரும் தூங்கவில்லை. காரணம் இருவருக்கும் தெரியவில்லை. கொடியில் காய்ந்து கொண்டிருந்த என் சட்டையும் முன் சேலையும் காற்றின் தயவால் உரசி கொண்டன. நல்ல வேளை உன் சேலை முகம் சிவந்து தலை குனிந்து கொள்ளவில்லை. புற்கள் மீது ஒட்டிக்கொண்ட பனித்துளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து காலை பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது. இயற்கையின் அழகினங்கள் ஒவ்வொன்றாக எழுந்து கொள்ள கடைசியாக கண் விழித்தாள் வானதி. எழுந்து சென்று அருகில் நின்ற நிலக்கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். அவளுக்கு பின் நாற்காலியில் கால் நீட்டி படுத்து தூங்கிக் கொண்டிருந்த அருள் தெரிந்தான். மெழுதாய் அவளுள் ஒரு வெட்கம் பாவியதை உணர்ந்தாள். யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? எதற்காக என்னை மணந்தான்? என் பெயர் கூட தெரியாமல் திடீரென்று மணமேடையில் தோன்றி கழுத்தில் தாலி கட்டினான். இதுதான் செய்தானா? இல்லை, தன் அம்மாவை தவறாக பேசினார்கள் என்ற கோபத்தில் செய்தானா? வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை பையன் மீது ஏற்படாத ஈர்ப்பு இவனிடம் மட்டும் ஏன்? உண்மையில் இவனுக்கும் எனக்கும் மனமாகி விட்டதா? இவனோடு தான் என் வாழ்க்கையா? என்னை நன்றாக பார்த்து கொள்வானா? முதலில் இவன் முழு மனதோடு என்னை ஏற்றுக்கொள்வானா? வானதி பல்வேறு குழப்பமான சிந்தனைகளுக்குள் இருந்தாள். அருள் பால்கனியில் படுத்திருந்தான். மேலே ஏறிய சூரிய கதிர்கள் அவன் முகத்தில் லேசாக அடிக்க ஆரம்பித்தன. அருள் புரண்டு படுத்து கொண்டிருந்தான். வானதிக்கு அவனை நிதானமாய் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பார்த்தாள். ஒரு கழுத்தி படுத்துக்கொண்டு கைகளை தலைக்கு அடியில் வைத்து அருள் தூங்கிக் கொண்டிருந்தான். அடர்த்தியான கேசம் கசங்கி களைந்து அதிலும் கூட களையாய் இருந்தான். மாநிறமாய் இருந்தான். சுருக்கமோ கோடுகளோ இல்லாத அகலமான நெற்றி. நேற்று அவன் பாட்டி அவனுக்கு வைத்துவிட்ட சந்தனம் கொஞ்சம் உதிர்ந்து சிறு கீற்றாக அவன் நெற்றியில் மிச்சம் ஒட்டி கொண்டிருந்தது. ஒடுக்கு விழாமல், அதிகம் சதை போடாமல், கன்னங்கள் லேசாய் சிவந்த மெல்லிய உதடுகள், சற்றே சதுரமான முகத்தின் கூரை கீழே இறங்கும் தாடை, அதன் நடுவே சின்னதாய் ஒரு குழி. அருளின் பெரிய மூக்கை பார்த்து எதோடு ஒப்புமைப்படுத்தலாம் என்று யோசித்தாள். இவன் நன்றாக நம்மோடு பேச ஆரம்பித்தால் பீரங்கி மூக்கு என்று கிண்டல் செய்யலாம் என மனதில் குருத்தி கொண்டாள். மெலிதாக சுவாசித்து கொண்டிருந்ததில் அகலமான அவன் மார்பு சீராக ஏறி இறங்கி கொண்டிருந்தது. கண்டிப்பாக எந்த பெண்ணுக்கும் இவனை காண பிடிக்கும். வானதிக்கும் பிடித்திருந்தது. அழகாய்த்தான் இருக்கிறான். கண்ணியமாக நடந்து கொள்கிறான். மறுபடியும் அருளிடம் ஒரு அசைவு தெரிய வானதி சற்றென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள். கண் விழித்து அருள் மெதுவாய் எழுந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். வானதியை பார்த்து சிரிக்கலாமா வேண்டாமா என மனதுக்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தான். அவனுள் இருந்த சாலமன் பாப்பியா சிரிக்கலாம் என்று தீர்ப்பு அளித்த போது அவள் நகர்ந்திருந்தாள். அந்த அறையில் ஓரத்தில் இருந்த குளியல் அறைக்குள் நுழைந்தாள். நெற்றி சுட்டியை அகற்றிவிட்டு முகம் கழுவி கொண்டாள். அறையை விட்டு வெளியே வந்தபோது அவளுடைய பாட்டி வந்து வானதியை அணைத்து கொண்டாள். அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு பார்வையால் அவளை ஆராய ஆரம்பித்தாள். பொட்ட காணம், கண்ணில் மையெல்லாம் கலைஞ்சிருக்கு, கண்ணு அப்படியே செவந்திருக்கு, ராத்திரி தூங்கலியா கண்ணு என்று கேலியாக சீண்டினாள். வானதிக்கு எரிச்சலாக வந்தது. இந்த பாட்டி ஏன் இப்படி பழைய காலத்து படத்தில் வரும் கதாநாயகியின் தோழி போல வசனம் பேசுகிறாள்? அதற்குள்ளாக வானதியின் தங்கையும்
அவள் வயது பெண்களும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். பாட்டி ஏதோ பெரியதொரு ஜோக்கை சொல்லிவிட்டது போல புக்கை வாயில் பெரிதாய் சிரித்தாள். சேலை மட்டும் கசங்காம இருக்கேடே, என்ன செய்தி? பாட்டி இன்றைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்கிறாள். வானதியின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு அவளை கிள்ளினாள். மொக்க போடாத பாட்டி என்று சொல்லிவிட்டு நகரலாம் போலிருந்தது. என்ன இருந்தாலும் என் அன்பு பாட்டி தானே இவள். அயன் பண்ணிட்டேன் பாட்டி என்று சொல்லிவிட்டு கிடைத்த இடைவெளியில் புகுந்து தப்பித்தாள். இதையெல்லாம் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனான், ஐயோ, இந்த பாட்டி நேற்றைக்கே நக்கலாய் சிரித்ததே, இப்பொழுது வெளியே போனால் என்னவெல்லாம் கேட்டு வைக்குமோ என்று அப்படியே அமர்ந்து கொண்டான். செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. முதலில் இங்கிருந்து வீட்டுக்கு போக வேண்டும் என நினைத்து கொண்டான். வெளியே வந்த வானதி நேராக சமையலறைக்குள் நுழைந்தாள். வசந்தி பால் பாக்கெட் ஒன்றை எடுத்து அதன் முளையை நறுக்க கத்திரிக்கோலை தேடிக்கொண்டிருந்தாள். அம்மாவின் கையில் இருந்த பாக்கெட்டை வாங்கி பல்லால் கடித்து கிழித்து மீண்டும் அவளிடம் கொடுத்து விட்டு புன்னகைத்தாள். வானதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏதோ வானதிக்கு தெரியாத ஒன்றை சொல்வதைப் போல ரகசியமாய் சொன்னாள். வானதிக்கு புரியவில்லை. ஆமாம்மா, என்ன சொல்ல வர? அது இல்லடி, இப்படியே சின்ன பொண்ணு மாதிரி பல்லால கடிச்சு பால் கவரை பிரிக்கிறியடி. அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்ற ஆரம்பித்தாள். உனக்கு கவரை பிரித்து கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும்? வானதி நினைத்தாலே தவிர சொல்லவில்லை. வானதி பேசவில்லை. எங்கோ பார்க்க ஆரம்பித்தாள். வசந்திக்கு கவலையாய் இருந்தது. கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் என்று எவ்வளவோ கேட்டு பார்த்தாள் வானதி. வானதியின் அப்பா அவளை நச்சரித்து கொண்டே இருந்ததில், கல்யாணம் தானே, சரி பண்ணிக்கொள்கிறேன், யாரை வேண்டுமானால் பாருங்கள் என்று சொல்லிவிட்டாள். தப்பான ஒரு இடத்தில் சம்பந்தம் வைத்து விட்டோமோ என்று பிறகு வசந்தி கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். இன்னாருக்கு இன்னார் என்பது ஒருவேளை எழுதி வைக்கப்பட்டதோ? வானதிக்கும் கவலையாகி விட்டது. தாயின் உள்ளங்கை என்னை அழுத்தமாய் பற்றி கொண்டாள். வருத்தம் இல்லைம்மா, கொஞ்சம் மனபாரம் குறைந்தது போல் இருந்தது. ஆனால் வசந்தி அத்தோடு விடவில்லை. உனக்கு பிடிச்சிருக்கா? வானதி சட்டென்று திரும்பி கொண்டாள். அவளுக்கே தெரியாமல் அவளிடம் ஒரு புன்னகையை எழுப்ப இதழோரும் அதை மறைத்து கொண்டாள். வசந்தியின் கைபேசி குறையொன்றும் இல்லை என்று ஒலிக்க ஆரம்பித்தது. வசந்தி எடுக்கும் முன் அதை எட்டி எடுத்த வானதி திரையில் தெரிந்த பெயரை பார்த்ததும் அதே வேகத்தில் வசந்தியின் கையில் திணித்தாள். புன்னகைத்துவிட்டு வானதியின் தலையில் செல்லமாய் தட்டினாள். பின்பு பேச ஆரம்பித்தாள். சொல்லு பொன்னி. ஆம், பொன்னிதான் மறுமுனையில் இருந்தது. சரி பொன்னி, இதோ இங்குதான் இருக்கா, கொடுக்கிறேன். வானதி ஜாடையில் வேண்டாம் வேண்டாம் சொல்லியதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் அவள் கையில் கைபேசியை திணித்துவிட்டு வெளியே போனாள். வசந்தி, ஹலோ. வானதி, எப்படிம்மா இருக்கா? நல்லா இருக்கேன்மா. வானதி அம்மா என்று அழைத்ததும் எதிர்முனையில் இருந்த பொன்னி நெகிழ்ந்து விட்டாள். பேசிய முதல் வார்த்தையிலேயே வானதியை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். இந்த வீட்டிற்காகவே, நம் அருள்மொழிக்காகவே பிறந்த வானதி இவள். நல்லதுமா, நாங்கள் மதியம் வாரோம். சரிங்கம்மா, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம்மா. வானதிக்கு ஏனோ போல இருந்தது. அவ்வளவுதானா? இனி இந்த வீட்டில் நான் இல்லையா? இன்றே கிளம்பத்தான் வேண்டுமா? வானதி, சரிங்கம்மா. அவன் என்ன எந்திரிச்சிட்டானா? நீ என்னம்மா பண்ணுற? திடீர்னு பொன்னி கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் பார்த்தாள். பாத்திரத்தில் இருந்த பாலை பார்த்துவிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் என்றாள். சரி சரிம்மா, ஆறுக்கு இஞ்சி ஏலக்காய் போட்ட டீனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே செஞ்சுறேன்மா. சர்க்கரை நிறைய போடுமா, இல்லைன்னா சாப்பிட மாட்டான். நீ போட்டா எப்படி இருந்தாலும் அவன் சாப்பிடுவான். வானதி சிரித்தாள். சரிம்மா, நாங்கள் மதிய வரோம், வச்சுடவா? சரிங்கம்மா. கைபேசியை வைத்துவிட்டு அலமாரியை துளாவினாள். நிறைய சர்க்கரை, இஞ்சி, ஏலக்காய். பொன்னி சொன்னதை தனக்குள் மீண்டும் சொல்லி கொண்டாள். உள்ளே வந்த வசந்தியோ பதறினாள். என்னடி பண்ற? பார்த்தா எப்படி தெரியுதாம்? டீ போடுறேன். ஏண்டி இந்த விஷ பரீட்சை உனக்கு? சுடுதண்ணி கூட வைக்க தெரியாத அடி உனக்கு? வானதி அம்மாவை முறைத்தாள். அவளுக்கும் சமையலருக்கும் வெகு தூரம்தான்.
ஆனால் அருள்மொழிக்கு இஞ்சி டீ பிடிக்கும் என்று தெரிந்த பின் அவளால் சும்மா இருக்க முடியவில்லையே. சரி, நீ நிறைய இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ வச்சு வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவசரமாக குளியல் அறைக்குள் பறந்தாள். விடுவென குளித்து விட்டாள். தலையை லேசாக உதறி துண்டை கூந்தலோடு கட்டி முடித்தாள். மஞ்சள் பச்சை நிறத்தில் புடவையை எடுத்துக்கொண்டு வசந்தியை அழைத்தாள். என்னடி அதுக்குள்ளே குளிச்சுட்டியா? இந்த புடவையை கட்டிவிடு சீக்கிரம். கவலையான முகத்தோடு அவளை பார்த்து கொண்டு அவளுக்கு புடவையை அணிவித்தாள். குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துவிட்டாள். வாடிய அவள் முகத்தை பார்த்துவிட்ட வானதி காரணம் கேட்டாள். என்ன பொண்ணுமா நீ? உனக்கு தனியாக எதுவுமே செய்ய தெரியல, சமையல் பழக்கம் இல்லை, புடவை கட்டிக்க தெரியல. இன்னைக்கு புருஷன் வீட்டுக்கு போய் அங்கே தனியாக என்ன பண்ண போறியோ தெரியல. வானதிக்கு கண் கலங்கியது. இன்று வரை இந்த வீட்டின் இளவரசியாக இருந்து விட்டாள். அவள் தந்தை அவளை சின்னதொரு வேலை கூட செய்ய விட்டது இல்லை. முடிந்ததும் சென்னையில் வேலை செய்ய போனால் வானதில். அங்கும் தோழிகளோடு விடுதியில் தங்கியதில் சமையற்கட்டிற்கும் வானதிக்கும் இருந்த கொஞ்ச நஞ்ச உறவும் அருந்தே இருந்தது. வானதிக்கு ஒரு பக்கம் அழுகையாக வந்தது, ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி விடுவார்களோ? அம்மா, என்ன வானதி, வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டா என்னம்மா பண்ணுறது? போகாத. வானதி சோர்ந்து போனாள். ஆதரவாய் அவளை அணைத்து கொண்டாள் வசந்தி. நீ கவலைப்பட வேண்டாம், உன் விருப்பத்திற்கு அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஆதரவு கிடைக்கும். எனக்கு பொன்னியை 30 வருஷமாக தெரியும், நீ பார்க்க தானே போகிற. அவளை தட்டி கொடுத்தாள். டீ வடிகட்டி வச்சிருக்கேன், சர்க்கரை போட்டுக்கோ. உங்கள் 2 பேருக்கு மட்டும் முழு டீயில் சர்க்கரையை கொட்டிடாத. தொலைந்து போன உற்சாகம் மீண்டும் வந்தவளாய் சமையல் அறைக்குள் விரைந்தாள். ஏலக்காய் இஞ்சி வாசனை ஆளை தூக்கி போடும் அளவிற்கு வீசியது. இருப்பதிலேயே அழகான பீங்கான் கோப்பையில் டீ ஊற்றினாள். சர்க்கரை டப்பாவை தேடி எடுத்து அதில் கலந்தாள். தனக்கு 2 கரண்டி, அருளுக்கு 4 கரண்டி என கணக்கு பார்த்து கலந்தாள். அழகிய வேலைப்பாடு இருந்த ஒரு தட்டில் பிஸ்கட்களை எடுத்து வைத்தாள். ஆர்வத்திலும் பதட்டத்திலும் அவள் பம்பரமாய் சுற்ற கடைசியில் சர்க்கரை டப்பாவை கீழே தள்ளியும் விட்டாள். எடுத்து வைக்க வேண்டுமே என்ற பொறுப்பு ஒரு பக்கம் எடுத்து நிறுத்தினாலும் அவனை பார்க்கலாமே என்ற ஆசை நெட்டி தள்ள தட்டில் தேநீர் கோப்பைகளை வைத்து அருள் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அருளின் நிலைமை தன் பரிதாபம் வெளியே வருவதற்கு பயந்து கொண்டு உள்ளேயே சுற்றி கொண்டிருந்தான். வானதி உள்ளே வந்ததும் அவன் கையில் இருந்த கோப்பையை வாங்கி கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்தான். அவன் கெட்ட நேரம். வானதி தலை குனிந்து நின்றிருந்தாள். இருவரும் நாற்காலியில் அமர்ந்தனர். வாசனையும் ஆவியும் காற்றில் பறக்க சூடான தேநீர் கோப்பையை எடுத்து நீட்டினாள். தேங்க்ஸ் என்று சொல்லி வாங்கி கொண்டான் அருள். அவன் கூறிய தேங்க்ஸ் அவன் காதில் கூட விழவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதனோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கதையை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.